நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இன்ஜினியரிங் ஹைட்ரோலஜியில் யூனிட் 4 சேஃபஸ்ட் ஃப்ளோன்ற டாப்பிக்கில் இப்போ கேள்வியை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறத சொல்லி கேள்வியை வச்சே சொல்லிட்டு போகிறேன். டீப்பாக செய்ய இல்லை, சும்மா நார்மலாக வரைகிற அந்த இன் கிளாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போகிறேன். முதலாவது விஷயம் என்ன தெரியணும்னு சொன்னால் வாட்டர் பேலன்ஸ் ஈக்குவேஷன். அப்போ அந்த ஈக்குவேஷன் தான் போட்டுக்கிறேன். சேஞ்ச் ஆஃப் மாஸ் ஸ்டோரேஜ் டெல்டா எஸ் சமன் இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம், முதலாவது எக்ஸாம்பிளில் செய்யலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன விளங்கணும், அப்போ சேஞ்ச் ஆஃப் மாஸ் ஸ்டோரேஜ்னு சொன்னால் அதாவது அந்த ரிவர் பேசினில் வரக்கூடிய கனவளவு மாற்றம், ரிவர் பேசினில் வரக்கூடிய கனவளவு மாற்றம் சரியே, ரிவர் பேசினில் வரக்கூடிய கனவளவு மாற்றமாகிக்கலாம். அந்த கனவளவு மாற்றத்தை நம்ம திரும்ப ஹைட் மாற்றமாக மாற்றிக்கொள்ளலாம், உயரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்போ இதில் இன்ஃப்ளோன்னு சொன்னால் அப்போ அந்த ரிவர் பேசினுக்கு நீர் வரக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் நம்ம அந்த இன்ஃப்ளோன்ற செக்ஷனுக்குள்ளே எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இதில் இன்ஃப்ளோவாக வரக்கூடிய விஷயங்கள் ப்ரிசிபிட்டேஷன் தான் ரெயின்ஃபால். அப்போ ப்ரிசிபிட்டேஷன் அப்போ மழைப்பொழிவு இன்ஃப்ளோவாக இருக்கும், அந்த ரிவர் பேசினுக்கு வரக்கூடிய நீர் வரக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். அதே போல் சேஃபஸ்ட் ரன் ஆஃப் சுருக்கமாக எழுதுகிறேன், உங்களுக்கு விளங்கணும். எஸ்ஆர்னு போட்டிங்கன்னா சேஃபஸ்ட் ரன் ஆஃப் மேற்பரப்பு ஓட்டத்தாலையும் அந்த ரிவர் பேசினுக்கு தண்ணி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் கண்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் சரியா. அப்போ நிலத்தடி நீர், அப்போ கிரவுண்ட் வாட்டர் சரியா. அப்போ இந்த நிலத்தடி நீராலையும் அந்த ரிவர் பேசினுக்கு தண்ணி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ அவுட்ஃப்ளோன்னு சொன்னால் அந்த ரிவர் பேசின்லேருந்து தண்ணி வெளியாகக்கூடிய அமைப்பு. உதாரணத்துக்கு டிரான்ஸ்பிரேஷன் எவப்பரேஷன் அந்த விஷயங்கள் என்ன, டிரான்ஸ்பிரேஷன் அதே போல் எவப்பரேஷன் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஆவியாகிறதே தான் சொல்லும், ஆவியாதல். எவப்பரேஷன் நேரடியாக நீர் வந்து ஆவி நிலைக்கு மாறும். டிரான்ஸ்பிரேஷன் சொன்னால் ஒரு மரங்கள் வேர்களினூடாக நீரை உறிஞ்சி மரங்கள்ற இலைகள்லேருந்து நீர் ஆவியாகிறது, கிட்டத்தட்ட ரெண்டு ஆவியாகிறது தான். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் எவப்பரேஷன். அதே போல் இன்ஃபில்ட்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள். இன்ஃபில்ட்ரேஷன் மண்ணிலேருந்து தண்ணி ஊடுருவி செல்லுதல். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்படும், பொதுவாக ஆவியாதல் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் இந்த நிலத்தடி நீர் வந்து மண்ணினூடாக ஊடுருவி செல்லும் பொழுது அந்த ரிவர் பேசினில் அது சொல்கிற இன்ஃபில்ட்ரேஷன். இப்படி ஒரு வேர்டிக்கு அதோட உச்சரிப்பை பார்த்துக்கொள்ளுங்க சரியா. ரைட், இப்போ டிரெக்டாக நான் கேள்விக்கு போகிறேன். இப்போ இதில் வரக்கூடிய விஷயங்கள், இன்ஃப்ளோவில் வரக்கூடிய விஷயங்கள், அவுட்ஃப்ளோவில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிட்டு இப்போ நேரடியாக நான் கேள்விக்கு போகிறேன். ஐடியாவையும் சொல்கிறேன், நீங்கள் கேள்வியை ஈஸியாக முடிக்கலாம். ரைட், அப்போ இந்த எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸாம்பிள் 1 ரைட். எக்ஸாம்பிள் 1ல் ஒரு லேக் ஹெட் வாட்டர் சேஃபஸ்ட் எலவேஷன் 103.2 மீட்டர் எபோவ் டேட்டம். அப்போ டேட்டம்லேருந்து ஆரம்பத்தில் 103.2 மீட்டர் எலவேஷனில் இருக்குது. at beginning of certain month. In that month the lake received an average inflow அவன் டிரெக்டாக சொல்கிறான். எவரேஜ் அந்த மந்தில் இன்ஃப்ளோ வந்து 6 மீட்டர் கணம் பெர் செகண்ட் சொல்கிறான். ஃப்ரம் சேஃபஸ்ட் ரன் ஆஃப்ல இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளோ தான் இது. அப்போ இன்ஃப்ளோவில் நான் சொன்னேன் சேஃபஸ்ட் ரன் ஆஃப் இது ஒரு இன்ஃப்ளோ தானே. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்ஃப்ளோ வந்து 6 மீட்டர் கணம் பெர் செகண்ட். இப்போ இந்த சேம் பீரியட் எவரேஜ் அவுட்ஃப்ளோ சொல்கிறான். அவுட்ஃப்ளோ ஃப்ரம் லேக் வாஸ் 6.5 மீட்டர் கணம் பெர் செகண்ட் சரியா. இது வந்து அவுட்ஃப்ளோன்னு சொல்கிறான். அப்போ இந்த தரவுகளை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் உள்ள எலவேஷன் தந்திக்கிறான், இன்ஃப்ளோ தந்திக்கிறான், அதே போல் அவுட்ஃப்ளோ தந்திக்கிறான். யூனிட்டை பார்க்கணும், மீட்டர் கணம் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 6.5 மீட்டர் கணம் வெளியாகுதான். Further, in that month, the lake received a rainfall of 145 mm. அப்போ rainfall அது precipitation மழைப்பொழிவு வந்து இன்ஃப்ளோ. அப்போ இந்த இன்ஃப்ளோவால் இந்த மாதத்தில் மழைப்பொழிவால் வரக்கூடிய இன்ஃப்ளோ வந்து 145 mm. அப்போ இதில் வரக்கூடிய இன்ஃப்ளோ அவ்வளோத்தையும் மார்க் பண்ணுறேன். 6 மீட்டர் கணம் பெர் செகண்ட் இதில் சேஃபஸ்ட் ரன் ஆஃபால் வருது. இந்த இது 6 மீட்டர் கணம் பெர் செகண்ட்
சேஃபஸ் ரன் ஆஃபால் இன்ஃப்ளோ வருது. அதே போல் மழைப்பொழிவால் 145 மில்லிமீட்டர் வருது. 145 மில்லிமீட்டர் வருது. அதே போல் அவுட்ஃப்ளோவால் 6.5 மீட்டர் கனம் பெர் செகண்ட் 6.5 மீட்டர் கனம் பெர் செகண்ட் இந்த இது வெளியாகுது. சரியா? அதை நேரடியாக அவுட்ஃப்ளோண்டே அவன் சொல்லிட்டான். இந்த இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம், இதையும் மார்க் பண்ணிட்டோம், இதையும் மார்க் பண்ணிட்டோம். ஆரம்ப எலவேஷன் ஆரம்ப அந்த வாட்டர் சர்ஃபேஸ் எலவேஷன் வந்து 103.2ன்னு சொல்லிட்டேன். சரியா? ரைட். இப்போ வந்து the evaporation from the lake surface was estimated 6.1 சென்டிமீட்டர். அப்போ எவப்பரேஷன் வந்து ஆவியாதல் வந்து அந்த ரிவர் பேசின்ல உள்ள தண்ணீர் அளவை குறைக்கும். அதை வந்து அவுட்ஃப்ளோ. அப்போ அவுட்ஃப்ளோவில் என்ன விஷயங்கள் வரும், இன்ஃப்ளோவில் என்ன விஷயங்கள் வரும்ங்கிறத பார்த்தோன்னு சொன்னால் டெல்டா எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம். டெல்டா எஸ்ஸை மையப்படுத்தினே தான் முதலாவது எக்ஸாம்பிள். சரியா? அப்போ இது வந்து 6.1 சென்டிமீட்டர் யூனிட்டை பார்த்துக்கணும். 6.1 சென்டிமீட்டர் எவப்பரேஷனால் அந்த லேக்லேருந்து அவுட்ஃப்ளோ நடக்குது. வாஸ் எஸ்டிமேட்டட் 6.1 சென்டிமீட்டர். அப்போ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இன்ஃப்ளோ என்ன வருது, அவுட்ஃப்ளோ என்ன வருது. The lake surface extends to an area of 5000 ஹெக்டேர். அப்போ அந்த லேக் சர்ஃபேஸ்ட பரப்பளவு ஏரியாவையும் தந்திக்கிறான். 5000 ஹெக்டேர். அப்போ ஒரு ஹெக்டேர் வந்து 14 மீட்டர் வர்க்கம். நம்ம மீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றி தானே செய்ய போகிறோம். அப்போ இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹெக்டேர் வந்து 14 மீட்டர் வர்க்கம். அப்போ 5000 சொன்னால் 5000 பெருக்குனா சரி. டிட்டர்மைன் த வாட்டர் சர்ஃபேஸ் எலவேஷன் ஆஃப் த லேக் அட் த எண்ட் ஆஃப் த மந்த். அப்போ ஆரம்பத்தில் 103.2 இருந்தால் அந்த மாத முடிவில் என்ன எலவேஷனில் ஈக்குன்னு கேட்குறான். அப்போ டெல்டா எஸ் என்ன மாற்றம் இதுன்னு கண்டுபிடிச்சா அந்த மாற்றத்தை ஆரம்பத்தோட கூட்டினா அந்த மாத இறுதியில் என்ன எலவேஷன் ஈக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் நான் ஐடியாவை சொல்கிறேன், சுருக்கெல்லாம் செய்ய இல்லை. சரியா? சுருக்கல் எல்லாருக்கும் செய்யலை தானே. ஐடியாவை சொல்கிறேன். முதலாவது இன்ஃப்ளோ 6 மீட்டர் கனம் பெர் செகண்ட் சொன்னால் இப்போ நீங்கள் இந்த இன்ஃப்ளோவை ஒரு செகண்டுக்கு தான் வந்து தந்திக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு மாதத்துக்கு இந்த இன்ஃப்ளோ எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ கனவளவு இன்ஃப்ளோவால் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இது சிம்பிளாக ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் கனம்னு சொன்னால் அப்போ இன்ஃப்ளோவை இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன, ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் கனம்னு சொன்னால் ஒரு நாளில் எத்தனை செகண்ட் நிற்கிது, ஒரு நாளில் 24 மணித்தியாலும், ஒரு மணித்தியாலத்தில் 3600 செகண்ட். அப்போ இது ஒரு நாளில் வரக்கூடிய இன்ஃப்ளோ தர இப்போ 30 நாள், ஒரு மாத இறுதியில் வரக்கூடிய மாற்றம் தானே. அப்போ மாதத்துக்கு எவ்வளோ, 30ஆல் பெருக்கிறேன். அப்போ இந்த இன்ஃப்ளோவால் வரக்கூடிய மொத்த கனவளவு இந்த 6 மீட்டர் கனம் செகண்டை இந்த இன்ஃப்ளோவால் வரக்கூடிய மொத்த கனவளவை கண்டுட்டோம். அப்போ முதலாவது இன்ஃப்ளோவை மீட்டர் கணத்துக்கு மாற்றிட்டேன். என்ன, ஒரு மாதத்தில் வரக்கூடிய மீட்டர் கணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல் இதில் அவன் சொல்கிறான் 145 மில்லிமீட்டர் ரெயின்ஃபாலால் 145 மில்லிமீட்டர் வருதுன்னு சொல்கிறான். சரிதானே? அப்போ இதை பல மாதிரி செய்யலாம். அப்போ நீங்கள் இதை ஏரியாவில் பிரித்தா மொத்த கனவளவு வந்துட்டு அப்போ கனவளவு தெரியும். அதை ஏரியாவில் பிரித்தா இந்த இன்ஃப்ளோவால் என்ன உயரத்தில் மாற்றம் ஏற்பட்டுக்கு. இப்போ இது கனவளவு மாற்றம்ன்ற அடிப்படையிலையும் கொண்டு போகலாம், உயர மாற்ற அடிப்படையிலையும் கொண்டு போகலாம். அப்போ உயர மாற்ற அடிப்படையில் கொண்டு போனால் இன்ஃப்ளோவை உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும், அவுட்ஃப்ளோவையும் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும், ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். அப்போ இது வந்து கனவளவுக்கு மாறிட்டு நான் சொல்கிறேன், நேரடியாக இந்த கனவளவை ஏரியாவில் அந்த ரிவர் பேசின் ஏரியா என்ன 5000 ஹெக்டேர். 5000 தர ஹெக்டேர்னு சொன்னால் 14. அப்போ ஏரியாவால் அந்த கனவளவை பிரித்தோன்னு சொன்னால் அந்த இன்ஃப்ளோவால் வரக்கூடிய உயர மாற்றம்ங்கிறத நான் கல்குலேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை கல்குலேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இதை கல்குலேட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்சர் வரும். அதே போல் இந்த ரெயின்ஃபாலால் வரக்கூடிய உயர மாற்றம் இன்ஃப்ளோ தானே, அதுவும் 145 மில்லிமீட்டர். 145 மில்லிமீட்டர்னா இங்கே மீட்டரில் வருது. அப்போ 0.145 மீட்டர். அப்போ மொத்த இன்ஃப்ளோவால் வரக்கூடிய உயர மாற்றம் இவ்வளோ. அதே விஷயத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அவுட்ஃப்ளோவால் வரக்கூடிய உயர மாற்றம் மாதிரி கொண்டு போகிறேன். இப்போ இன்ஃப்ளோ சரி, அதுலேருந்து அவுட்ஃப்ளோ கழிக்கணுமே. இதே மாதிரி 6.5 மீட்டர் கணத்தால் வரக்கூடிய ஒரு மாதத்தில் வரக்கூடிய உயர மாற்றம், இந்த அவுட்ஃப்ளோவால் வரக்கூடிய உயர மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். என்ன, 6.5 தர 24 தர 3600 தர இது ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்குன்னு சொன்னால் 3600 தர ஒரு மாதத்துக்குன்னு சொன்னால் 30ஆல் பெருக்கிறேன். இப்போ இதை உயரத்துக்கு மாற்றணும்னு சொன்னால்
பரப்பளவால் பிரிக்கிறேன். 5000 தர 10 5000 தர 10 சரிதானே? ரைட். அப்போ இது அவுட்ஃப்ளோவால் வரக்கூடிய உயர மாற்றம். சக அவுட்ஃப்ளோ இன்னொன்று இது எவபரேஷன் 6.1 சென்டிமீட்டர் 6.1 சென்டிமீட்டர்னா மீட்டருக்கு மாதிரினா 0.100 பிரிக்கணுமே 0.61 மீட்டர்னு வரும். அப்போ இந்த ரெட் கலரால் போடப்பட்டதெல்லாம் அவுட்ஃப்ளோவால் வரக்கூடிய உயர மாற்றம். இது வந்து இன்ஃப்ளோவால் வரக்கூடிய உயர மாற்றம். அப்போ இன்ஃப்ளோவால் வரக்கூடிய இந்த ரெண்டையும் கூட்டி அவுட்ஃப்ளோவால் வரக்கூடிய இதை கழிச்சோன்னு சொன்னால் இது ரெண்டையும் கழிச்சோன்னு சொன்னால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் ப்ளஸ்ஸாகவும் ஈக்கலாம் மைனஸாகவும் ஈக்கலாம் எதுவாகவும் ஈக்கலாம். ஒருவேளை இந்த இன்ஃப்ளோ பெருசாக இருந்தால் அவுட்ஃப்ளோ சின்னனாக இருந்தால் ப்ளஸ் வரும். இன்ஃப்ளோ சின்னனாக இருந்தால் அவுட்ஃப்ளோ பெருசாக இருந்தால் மைனஸ் வரும். அப்போ ப்ளஸ் வரலாம் மைனஸ் வரலாம். அப்போ டெல்டா எஸ் எது வந்தாலும் அதே குறியோட போய் ஆரம்ப எலிவேஷனோட கூட்டி விட்டோம்னு சொன்னால் இறுதி எலிவேஷன் வரும். அப்போ இதில் இந்த கழிக்கிற நேரம் ப்ளஸ் வருது. ப்ளஸ் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்ஃப்ளோ கூட வருது. அந்த ரிவர் பேசினுக்கு தண்ணி வரக்கூடிய அளவு கூட இருக்குது, தண்ணி வெளியாகக்கூடிய அளவை காட்டிலும் வரக்கூடிய அளவு கூட இருக்குது. அப்போ எலிவேஷன் கூட தானே வேணும். அதாவது டெல்டா எஸ்ஸை கூட்டணும். ப்ளஸ் டெல்டா எஸ் பெருமதி ப்ளஸில் வந்தால் ப்ளஸ்ஸை கூட்டுங்க, டெல்டா எஸ் பெருமதி மைனஸில் வந்தால் மைனஸை கூட்டுங்க. மைனஸை கூட்டுங்கன்னா என்ன அது ஒட்டவா கழிப்பட்டுரும். சரியே? அப்போ இதில் இருந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் 1க்குரிய ஆன்சரை எடுக்கலாம். ஐடியா விளங்குன்னு நம்புகிறேன்.